ஹாய், நான் உங்கள் ஞானம்பாட்டி. அந்த கதையோட தொடர்ச்சி போட முடியாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி போடுறேன். நிறைய பேர் வீடியோவும் பார்க்கல, அதனாலையும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அந்த தொடர்ச்சி சொல்கிறேன். அந்த அம்மா வந்து என்ன பண்ணிவிட்டு கொடுத்த உடனே இவ மாயமாக மறைஞ்சிட்டா. மறைஞ்ச உடனே இவளுக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கிடந்து பயப்படுறான். பையனுக்கு பயப்பட்டு கிடக்கா. பையன் சாயங்காலம் வராரு, வந்து மனைவியை தேடுறாரு, காணலை. காணன உடனே இவனுக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ, நம்ம அம்மா பண்ண வேலை, ஏம்மா அவளை எங்கேன்னு கேட்டார். அப்போ நான் இப்படி கேட்டாயா, நான் அந்த சிமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தேன். அவள் அதுக்குள்ளே காணாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே, எம்மா அந்த சிமில் தாம்மா அவள் துப்பட்டா அப்படின்னு சொல்லி, சிமிலுக்குள்ளே தான் இருக்குது, அவள் தொட்ட உடனே மறைஞ்சிட்டா, இனி அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடந்து இது பண்ணுறான். பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கான், அழுகுறான், எல்லாம் பண்ணுறான். இவளுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா பண்ண, நம்ம பையன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இரு, அவள் போனால் போயிட்டு போகிறா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, குழந்தை இருக்குது, நீ இரு அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறா. அவன் கேட்குற கொள்ளியில் கேட்காம கிடந்து, நான் இனிமேல் இந்த பூமியிலேயே தங்க மாட்டேன், எனக்கு அவள் இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடான், நிறைய அந்த காட்டுக்குள்ளே முன்னால் கொண்டு விட்டாங்கல்ல, அந்த காட்டுக்குள்ளே அந்த பாட்டிக்கிட்டே வந்துட்டான். வந்து பாட்டிக்கிட்டே சொல்லி பார்க்குறான். பாட்டியும் இல்லையா, இனிமேல் வந்து அவளை நம்மக்கிட்ட கூப்பிடுறது முடியாத காரியம், இனியே வந்து அவள் உஷாராக இருப்பாள், அதனால் அவள் இங்கே வரமாட்டா அப்படின்னா, குழந்தை இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். சொல்லி பார்ப்பான். பாடிட்டே எவ்வளோ கேட்டு பார்ப்பான். அந்த இடத்துக்கு போய் கிடந்து இது பண்ணி பார்ப்பான். அவன் இல்லவே இல்லை. அவள் வந்து குளிக்கிறா, எல்லோரு கூடயும் அதே மாதிரி வாரா. அங்கே எப்போமாவது ஒருக்கா வாரவ வந்து குளிக்கிறவ, குளிச்சுட்டு அப்படியே போயிடுறவ. இவனால் அதை ஒன்றும் பண்ண முடியல. அந்தால இவன் என்னால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அவளை ஆனால் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவளை, அதனால் நான் அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நான் அவள் குளிக்க வர்ற இடத்து பக்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி இருக்க முடியாது, அப்படின்னு எப்போவும் அதிலே இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பாட்டிக்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்றான். பாட்டி நல்லா இருப்பா, என்ன அந்த இடத்துல என்னை கல்லாக்கி விட்ரு, நான் அவள் வர்றதில் அவள் எப்போமாவது என்னை தொடுவா, அந்த அதனால் நான் அவகிட்ட அதில் அங்கேயே நான் அவளை பார்த்த மாதிரி ஆயிரும். ஆனால் எப்படி அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாவ எங்கள் அம்மா, என்ன சொன்னாவன்னா, அதாவது அவனுக்கு வந்து உள்ளே மேலே வந்து அவன் கல்லாக இருக்கணும், உள்ளுக்க வந்து அவனுக்கு உணர்வு இருக்கணும். அதாவது எப்படின்னா, அவள் வரும்போது அவன் கண் திறந்து அவளை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிடுவான். பாட்டி என்ன செய்வா, சரி நீ அவள் அதில் தானே இருக்கணும்னு ஆசைப்பட்றா, அதனால் அதில் இரு அப்படின்னு சொல்லி என்னச்சுவாங்க நேராக அந்த குளிக்கிற இடத்து பக்கத்துலேயே கொண்டு, அவன் தாடி எப்படி வளர்த்துருந்தானோ அதே மாதிரி தாடி வளர்த்தாப்புல அப்படியே கல்ச்சலையாக நிப்பாட்டிடுவா. இவன் அதிலே இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சொல்லுவான் எப்படி சொல்லுவான்னா, நம்ம மனிதர்கள் வந்து தேவலோகத்துக்கு கன்னிகளை வந்து அடைய முடியாது, உனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நீ அடைஞ்ச, அதை நீ பயன்படுத்திக்க தெரியாமல் விட்டுட்டா, அதனால் இனிமேல் வந்து அப்படி ஆசைப்படாத, நம்ம மனுஷங்க வந்து மனுஷங்களை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்க தேவலோக கன்னிகளை வந்து நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்ப்பா. இவன் கேட்கல. சரி, கடைசியில் எனக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிவாவ அந்த இடத்துல அவன் இருந்தால் செத்து போயிடுவான் அப்படிங்கிறதுல தெரிஞ்ச உடனே நேரே கொண்டு நினச்சிவா அதில் கல்லாக்கி விட்ருவா. ஆக பிள்ளையும் பார்க்கல, பிள்ளை அப்பா அம்மாகிட்ட இருக்குது, இவன் அந்த இடத்துல காலம் வரைக்கும் கல்லாவே நிற்கான். நின்று அவள் வாரது போகிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. இனி அடுத்த கதை, அது உங்களுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இது வந்து எனக்கு கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் மறந்தாக்க இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் இது சொதப்பிட்டு. அதாவது எங்கள் அம்மா சொன்ன கதை, அது வந்து இடையில நிறைய வரும், ஆனால் அதில் வந்து ஒரு சில இது நான் விட்டுருப்பேன் அப்படின்னு எனக்கே தோணுது. அதனால் இந்த கதை இதோட முடியுது. நான் அடுத்த கதை, அது வந்து நான் ஃபுல்லாகவே எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற கதைகளை நான் சொல்கிறேன், கேளுங்க. நன்றி.